முடியாது. 1 லட்சம் ரூபாய் செலவு செய்கிற அந்த மீனவன் 1 லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியுமா என்றால் இல்ல. அதுக்கு 1000 சட்டங்கள், 1000 தடைகள். காரணம் என்ன? மீனவர் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், நீ ரொம்பலாம் வேண்டாயா, டீசலுக்கு ரோட் டாக்ஸ் ஒன்னு போடுற, சரி அது ரோட்ல வண்டி ஓட்டுறவனுக்கு அவன் டீசல் போடுறனால ரோட் டாக்ஸ் போடுற, நான் கடல்ல போய் மீன் பிடிக்க டீசல் வாங்குறேன், கடலுக்குள்ள என்ன ரோடா இருக்கு, என்ன மயத்துக்கடா எனக்கு ரோட் டாக்ஸ் போடுறேன்னு கேட்கிறான். உலகத்தில் எந்த அரசாவது எரிபொருள், இப்போ நீங்க நான் ஒரு மகிழுந்து வச்சிருக்கேன், எங்க அண்ணன் சீமான மகிழுந்து வச்சிருக்காங்க, தேவான மகிழுந்து வச்சிருக்காங்க, நாங்க கார் தரையில ஓட்டுறோம். எனக்கு என்ன பண்ற, டீசலுக்கு ரோட் டாக்ஸ், கிரீன் டாக்ஸ் ஒன்று போடுற. ஏன் கிரீன் டாக்ஸ்? நாங்கள் வாகனத்தை ஓட்டுகிற பொழுது அழுந்து வருகிற புகை அந்த சுற்றுச்சூழலை மாசடைய செய்யுது, அதனால நாங்க மரங்களை வைக்கிறோம், அந்த சுற்றுச்சூழலை மாசடையாம தடுக்க மரங்களை வைக்கிறோம், அதனால நீ கிரீன் டாக்ஸ் கட்டுங்கிற. நான் தெரியாம கேட்கிறேன், கார்ல போற நான் விடுகிற புகை இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதற்காக மரங்களை நடுவதற்கு கிரீன் டாக்ஸ் வைக்கிற, மரங்களை நட்டதாக சொல்ற, கடலுக்குள்ள எங்கடா மரம் இருக்கு, என்ன மயத்துக்கடா கிரீன் டாக்ஸ் ரோட் டாக்ஸ்? இந்த கேள்விக்கு மத்திய மாநில அரசு பதில் இருக்கா? கேரளாவிலையும் மீனவன் இருக்கான், அங்கேயும் மீன்வளத்துறை இருக்கு, அங்கேயும் முதலமைச்சர் இருக்காரு. கன்னியாகுமரியில ஒரு கப்பல் கவுந்துருதுங்க, கேரள மீனவனும் பாதிக்கப்படுறான், தமிழ்நாட்டு மீனவனும் பாதிக்கப்படுறான். பாதிக்கப்பட்ட கேரள மீனவனுக்கு மத்திய அரசிட்ட கேரள மாநில அரசு பேசி அவனுக்கான இழப்பீட வாங்கி கொடுக்குது. இந்த அரசு இருக்கு பாருங்க, உங்க அப்பா அரசு, திருகாணி அரசு, கேட்டா மாநில எங்களுக்கு மத்திய அரசு நாங்க பரிந்துரை பண்ணிருக்கோம், கடிதம் எழுதியிருக்கோம். கேரளாவிலையும் ஒரு முதலமைச்சர் இருக்காரு, இதே கூட்டணி தான், அவரு அங்க பேசி வாங்க முடியுது, இங்க ஏன் பேசி வாங்க முடியல? ஏன்னா அந்த கேரளாவை நல்ல மானமுள்ள மலையாளிக்கு, மலையாள தகப்பனுக்கு பிறந்த மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார். இங்க அது இல்ல, அதான் பிரச்சனை. பிரச்சனை என்ன? ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி, வாயில நல்லா இனிக்கிற மாதிரி வாக்குறுதி, ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுதா? இல்ல. எத்தனை மீனவர்கள் சட்டமன்றத்துக்கு போனாங்க, மீனவர் தொகுதியில் வென்று அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்திருக்கிறதா? இல்லை. அவர்களுக்கு ஒலிக்க வேண்டும் என்றால் மீனவ சமூகத்தில் பிறந்து மீன்பிடி பிடிக்கக்கூடிய மக்களுடைய வலியை உணர்ந்து ஒரு மீனவனுடைய கஷ்டம் என்ன என்று பேசக்கூடிய